ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். ஜூலை 25ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இந்த மைனிங் நிறுவனங்களுக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பின் எதிரொலி ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோல் இந்தியா, அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா ஸ்டீல், வேதாந்தா போன்ற பங்குகளோட விலை மலமலன்னு இறங்கி இருக்கு. மாநிலங்கள் வரி விதிக்கிறது சரின்னு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி பார்த்தோம்னா, இந்தியா சிமெண்ட்ஸ்காரங்க அவங்க மாநில அரசுக்கு கட்டுற ராயல்ட்டி மீது தமிழக அரசு செஸ் விதிக்கிறாங்க, நாங்கள் தான் ராயல்ட்டி கட்டுறோமே, அப்புறம் ஏன் திரும்பவும் வரி போடுறாங்கன்னு சுரங்க நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றா மத்திய அரசோட சேர்ந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இது சம்மந்தமாக 1989 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு ராயல்ட்டி கட்டினாவே போதும், அதுவே வரிதான்னு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் திரும்பவும் இந்த விஷயம் இந்தியா சிமெண்ட்ஸ் மூலமாக கோர்ட்டுக்கு வந்துச்சு. 3 நீதிபதிகள் அமர்வில் நடந்துட்டு இருந்த இந்த வழக்கு விசாரணை கடந்த 2011ஆம் வருஷம் 9 நீதியரசர்கள் அடங்கிய குழுவுக்கு மாற்றினாங்க. கனிம வளங்கள் மீது மாநில அரசுகள் வரி விதிக்க அதிகாரம் இல்லைன்னு மத்திய அரசும் சுரங்க நிறுவனங்களும் சேர்ந்து வாதாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகள் வரி போட ஆரம்பித்தா கனிமங்களோட விலை கடுமையாக உயரும்னு சொன்னாங்க. அது தவிர கனிமங்களுக்கு மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் ராயல்ட்டி தான் வரி, மாநிலங்கள் தனியாக வரி விதிக்க முடியாதுன்னு சொல்லி வாதாடினாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த 9 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் ஒரு நீதிபதியை தவிர மீதி 8 பேரும் மாநிலங்களுக்கு வரி விதிக்க முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசுகள் தங்கள் வரம்புக்கு உட்பட்ட சுரங்கங்கள், குவாரிகளுக்கு வரி விதிப்பதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த மைனிங் நிறுவனங்கள் எல்லாம் மாநில அரசுக்கு 2005 2024 வரைக்கும் மொத்தம் 20 வருஷத்துக்கு அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற சுரங்கத்தில் தோண்டி எடுத்த நிலக்கரி, இரும்பு, அலுமினிய தாதுகளுக்கான வரியை கொடுக்கணும்னு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா, என்எம்டிசி, டாடா ஸ்டீல், வேதாந்தா தவிர பல சிமெண்ட் நிறுவனங்களுக்கும் பெருத்த அடி விழுந்திருக்கு. டாடா ஸ்டீல் மட்டும் 17,300 கோடி ரூபாய் திருப்பி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, 2026 12 வருஷங்களுக்குள்ள இந்த தொகையை எல்லாம் இந்த மைனிங் நிறுவனங்கள் மாநில அரசுக்கு திருப்பி செலுத்தினா போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வட்டி தர தேவையில்லை. இதில் கோல் இந்தியா மத்திய அரசு நிறுவனம், இவர்கள் அந்தந்த மாநில அரசுக்கு அவங்க எந்த அளவுக்கு கடந்த 20 ஆண்டுல உதாரணமாக நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிறாங்க, கடந்த 20 வருஷத்துல எவ்வளவு நிலக்கரி எடுத்தாங்களோ அதற்கு ஈடான ராயல்ட்டியை தமிழ்நாட்டுக்கு இவங்க கொடுக்கணும். அது மாதிரி ஒடிசா, ஜார்க்கண்ட், இன்னும் எங்கெல்லாம் இந்த மாதிரி சுரங்கங்கள் இருக்கோ, சிமெண்ட், நிலக்கரி, அலுமினியம், இரும்பு தோண்டி எடுக்கிறாங்களோ அதுக்கு அந்தந்த மாநிலத்துக்கு அவங்க விதிக்கிற அளவுக்கான வரியை இவங்க திருப்பி செலுத்தணுன்றது தான் தீர்ப்பில் வந்திருக்கிற ஒரு விஷயம். அது தவிர இனி வரும் காலங்களில் சுரங்கங்கள் அமைஞ்சிருக்கிற மாநிலங்களில் என்ன வரி விதிக்கிறாங்களோ அதை செலுத்தணும். இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த சில வருஷங்களுக்கு இந்த டியூவெல்லாம் கட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் புதுசாக அமலுக்கு வர்ற வரியை அவங்க கட்டுறதுக்கு தயாராகணும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அயன், ஸ்டீல், சிமெண்ட் துறைக்கெல்லாம் இது ஒரு பெரும் சவாலாக இருக்கும்ன்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீண்டகால முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான பங்குகளில் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் கொஞ்சம் அவங்களோட ஆராய்ச்சியில் வச்சு பார்க்குறதுன்னு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.